இரண்டாம் உலகப் போரை விட கொடூரமான ஒரு நிலை என்றும் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்த தகவல் வருகிறது. தடுப்புக்கான ஏவுகணைகள் தங்களிடத்தில் இல்லை என்றும் அமெரிக்கா யூரோப் கூட்டாளிகள் தங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி விண்ணப்பத்தை வைத்தார். அவுட்டர் கேபிள் மற்றும் இங்குதான் தயாரிப்பு கட்டடங்கள் முழுமையாக ரஷ்யாவால் அளிக்கப்பட்டது. உக்ரைனுடைய போர் என்ன நடக்கிறது, இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி. நேட்டோவினுடைய கூட்டமைப்புகள், யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய நேட்டோ லீடர்ஸ், அவர்கள் ஒரு புதிய ஒரு கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் சிங்கத்தை போன்று அங்கு கொக்கரித்தார். நேட்டோ நாடுகளின் தன்னை வளப்படுத்திக் கொள்ளும் ஒரு மாபெரும் தலைவராக ஜெலன்ஸ்கி உருவாக நினைத்துத்தான் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வைத்து சில மாதங்களுக்கு முன்பு தீவிர அடி தாக்குதலை ரஷ்யாவின் மீது நடத்தியிருந்தார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற செய்திகளுடைய உண்மைத்தன்மைகள் குறித்து சர்வதேசத்தில் வரக்கூடிய செய்திகள் 10 லட்சம் பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம், இரண்டாம் உலகப் போரை விட கொடூரமான ஒரு நிலை என்றும் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்த தகவல் வருகிறது. இப்போது நேட்டோ தலைவர்கள் அங்கே கூடியிருக்கின்ற நிலையில் 2-4 நாட்களுக்கு முன்பு கடந்த வாரம் நடந்த தாக்குதலில் மிகப்பெரிய சேதாரத்தை உக்ரைன் சந்தித்தது. பற்றி எரிந்தது, உக்ரைனுடைய அபார்ட்மெண்ட்ஸ் எரிகிறது, உக்ரைனுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள். உக்ரைனுடைய நிலைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் 534 ட்ரோன்களும் 60 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளும் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ராட்சச ஆயுதங்களை வைத்து ரஷ்யா பதிலடி கொடுத்தார்கள். இதற்கு இடையிலே தடுப்புக்கான ஏவுகணைகள் தங்களிடத்தில் இல்லை என்றும் அமெரிக்கா யூரோப் கூட்டாளிகள் தங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி விண்ணப்பத்தை வைத்தார். இந்த நிலையில் தான் அங்காராவில் நேட்டோ தலைவர்கள் கூடுகின்ற சரியான நேரத்தை கனகச்சிதமாக யூகித்த ரஷ்யா தனது 600க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலில் நிலைகுலைந்த ரஷ்யா அதற்கு பழிவாங்க இத்தனை மாதங்கள் காத்திருந்துதான் இப்போது அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ நேட்டோ லீடர்ஸ் $multi-billion ஆர்ம்ஸ் டீல் ஸ்ட்ரென்தன் தி அலையன்ஸ் மிலிட்ரி கேப்பபிலிட்டி அப்படின்ன செய்திகளும் வந்திருக்கிறது. ஒரு நீண்ட கால டிமாண்ட்ஸ். இப்போ உக்ரைனை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்லேட்டிக் செக்யூரிட்டி அண்ட் அலைஸ் ஸ்டாண்ட், அது அமெரிக்காவோடு சப்போர்ட்டு யுக்ரைனுக்கு அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு, இறையாண்மையை பாதுகாப்பதற்கு. உக்ரைன் என்ன சொல்கிறது? யுக்ரைன் இஸ் டிபெண்டிங் இட்ஸ் ஃப்ரீடம், அதனுடைய சுதந்திரம், சாவரினிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர்கள் ப்ளீடட், விண்ணப்பிக்கிறார்கள் அமெரிக்காவிடத்தில், அமெரிக்க அதிபரிடத்தில், யூரோப்பிய கூட்டாளிகளிடத்தில். அமெரிக்க அதிபர் யூரோப்பியர்களை கடுமையாக திட்டுகிறார். உங்களையெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது, நீங்கள்லாம் ஒரு அயோக்கியர்கள்ங்கிற மாதிரி அவர் சொல்றார். நான் ஈரானை தாக்கிய போது ஸ்பெயின்லையோ எவனும் எனக்கு உதவி செய்யல. அதை மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். டென்மார்க் எனக்கு உதவி செய்யல, கிரீன்லாண்டை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், கிரீன்லாண்டை அமெரிக்காவுக்கு வித்துருங்க, நாங்கள் அதை வச்சுக்கிறோம், நாங்கள் எங்கள் இராணுவம் இருக்க போய் தான் நீங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கீங்க, என் இராணுவத்தை தூக்குனா உங்களை ரஷ்யா துவம்சம் செஞ்சு போடும் அப்படின்னு மறுபடியும் ஒட்டுமொத்த யூரோப் யூனியன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், இங்கிலாந்து எல்லா நாடுகளும் தான் இருக்கிறாங்க, எல்லோருக்கும், டென்மார்க், எல்லா நாட்டுக்கும் மிரட்டுறது. இப்போ என்னன்னா, இந்த 2026 70 பில்லியன் யூரோஸ், அதாவது அமெரிக்காவினுடைய 80 பில்லியன் மிலிட்ரி எக்யூப்மெண்ட், இது அவங்க கொடுத்துருக்கு. ட்ரைனிங் ஃபார் உக்ரைன், அவங்களுடைய சாவரின் கமிட்மெண்ட்ஸ் சஸ்டைன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஈக்குவலன் லெவல்ஸ் இன் 2027. அதாவதுங்க என்ன இந்த செய்தியில சொல்லுதுன்னா,
உக்ரைனை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா பணத்திற்காக ஒரு 70 பில்லியன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் 70 பில்லியன் யூரோஸ் என்றால் 80 பில்லியன் அமெரிக்கா மதிப்புடைய எக்யூப்மெண்ட்ஸ், இராணுவ தளவாடங்கள். இதை ஒதுக்குதல் மட்டுமல்ல, உக்ரைன் ட்ரெயின் பண்றாங்க. அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பது, இறையாண்மை பாதுகாப்பது எல்லாவற்றுக்காகவும் இது தொடரும் என்றும் சொல்லப்படுகிறது. 26, 27 த ஈக்குவல் லெவல்ஸ் இன் 2027. சரி, ரஷ்யா இப்போ அடித்ததுல மிக கடூரமான ஒரு தாக்குதலை பத்தி மட்டும் நான் இன்னைக்கு பேச போறேன். ரஷ்யா கென்சால் மிசைலை பயன்படுத்தி அழித்திருக்கிறாங்க. இது என்னப்பா கென்சால் மிசைல்? இது ஒரு செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன், மீண்டுமான ஒரு வெடிப்பு. இந்த வெடிப்புல ஏற்கனவே ரஷ்யா தாக்குதல்ல பல அபார்ட்மெண்ட்ஸ்கள் பற்றி எரிகிறது என்று நான் முதலே சொல்லியிருந்தேன். இப்போ இதுல புகை மண்டலமாக இதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்ஸிக் கிளவுட்ஸ் சொல்றாங்க. அதாவது நச்சுத்தன்மை கொண்ட கரும்புகை. இந்த புகை எப்படின்னா, உக்ரைன சில பாகங்கள் இளம் சிவப்பு நிற நெருப்பாக எரிகிறது. இது சாதாரணமாக நெருப்பு எரிவது போல் இல்லை, ஒரு வித்தியாசமாக இளம் சிவப்பாக நெருப்பாக எரிந்தவுடன் மக்களை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மட்டுமில்ல, அந்த இடத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு இராணுவம் கடும் நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதுதான் இப்போது நிலை. இப்போ இந்த இடத்துல எங்க நடத்தியிருக்கிறாங்கன்னா, கியூனுடைய புறநகர். கியூ நகர் தான் ஏற்கனவே ரஷ்யா தாக்கினது. நான் சொன்னேன், ரீசால் பிளான் பகுதிகளில் ஆயுதங்கள் செய்யக்கூடிய விசார் என அழைக்கப்படும் ஒரு பெரிய, அந்த நிறுவனத்தின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய தொழிற்சாலை இங்க இருக்கிறது. இந்த இடத்தை தான் குறிவைத்து யார் அனுப்பி அடிச்சிருக்கா? ரஷ்யா. மீண்டும் சொல்கிற அந்த இடத்த உங்களுக்கு பாருங்க. கியூ நகர், கியூல கை வச்சிட்டாங்க போன முறை. அதுக்கு புறநகர் பகுதியில், சபர்பன் ஏரியா, ரிசால் பிளான் பகுதியில் இருக்கக்கூடிய விசார் என அழைக்கப்படும் இந்த மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை இங்குதான் உள்ளது. இது S-300 இன்டர்செப்டார் நெப்டியூன் மிசைல் இதையெல்லாம் தயார் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டெப்தான ஒரு ஆர்சனல் மேனுஃபேக்சரிங். அவுட்டர் கேபிள் மற்றும் இங்குதான் தயாரிப்பு கட்டடங்கள் முழுமையாக ரஷ்யாவால் அளிக்கப்பட்டது. பொதுவாக மக்கள் நெருக்கம் மிகுந்த அபார்ட்மெண்ட்ஸ் பகுதியில் தான் உக்ரைனின், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிகுந்த ஆயுதம் வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள், தயாரிப்பு ஆலைகள் பொதுமக்கள் படுகொலை செய்யும் நிலையில் தற்போது மிக மோசமான இளம் சிவப்பு நிற நெருப்பான கொடூரமான முறையில் கொழுந்துவிட்டு எரியும் புகைகளில் மக்கள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதுல என்ன வெளியாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆயுதங்கள் அடிப்பது, ரெடாரை அடிப்பதால் இளம் சிவப்பாக எரியாது. இப்பதான் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்ட்ல உருவாகக்கூடிய டிப்ளீட்டட் யுரேனியம், டிப்ளீட்டட் யுரேனியம் என்ற துகள்கள் மூலம் உருவாக்கப்பட்டுதான் இந்த ஆன்டி டேங்கர் தொழில்நுட்ப சாதனங்கள். யுரேனியம் பை ப்ராடக்ட் எப்படின்னா, இதை வைத்து பீரங்கிகளை அழிக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனத்தை பெனிட்ரேஷன் மூலமாக, டிப்ளீட்டட் யூரியன் மூலம் உருவாக்கப்பட்ட பெனிட்ரேட்டர்ஸ், இட் இஸ் 20 times is more hardly impact on this operation. சாதாரண இதை விட இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் பை ப்ராடக்ட், இதைத்தான் அந்த கம்பெனியைத்தான் கியூ அர்பனை புறநகர் பகுதியில் அடிக்கிறாங்க. இதன் மூலம் டாக்ஸிக் செல்ஸ் ஃபார்மேஷன் மோசமான இதை ஏற்படுத்தும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, டேங்கர்கள் இல்லாமல் முடியாதுங்க. ஆனால் டேங்கர்களும் தேவை. என்னதான் மிசைல் வந்தாலும் தரைப்படைக்கு டேங்கர்கள் தேவை. ஆரம்பத்தில் மிசைல் பெலிஸ்டிக் வச்சத்தனும், அதை இப்போ பெனிட்ரேஷனுக்காகத்தான் இந்த ஆன்டி டேங்கர்ஸ் மிசைல்ஸ். இதுக்கு தான் டிப்ளீட்டட் யுரேனியம் பை ப்ராடக்ட், யுரேனியத்தில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட். இது ஒரு பெரிய அபாயகரமானதுதான். இந்த கம்பெனியை தான் அடிச்சிட்டாங்க. இதுல யுரேனியம், டிப்ளீட்டட் யுரேனியம் இருக்கிற துறைமுகத்தை, அதாவது கம்பெனியை அடித்ததன் மூலம்
வெடித்து சிதறி அது பற்றி எரிந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய நச்சு புகை, டாக்ஸிக் யுரேனியம் செல் இன்ஹீல் செய்யக்கூடிய, உள்வாங்கக்கூடிய அந்த வீரர்கள் அனைவரும் கேன்சர் போன்ற அபாயகரமான நோயின் மூலம் பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த டெப்ளிட்டட் ஆர்சனல் குடோனில் ஏற்பட்ட தாக்குதல் உலகின் மிகப்பெரிய அளவிலான நீண்டகால பாதிப்பிற்கு உக்ரைனை மாற்றிக்கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த டாக்ஸிக் யுரேனியம் கேஸ் இன்ஹீல் ஏற்படுத்தும் பாதிப்புகள் மிக அபாயகரமானவை என்பதும் சந்தேகம் இல்லை. பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் இது போன்ற ஆபத்தான ஆயுதங்கள் தயாரிப்பு இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய அளவிலான நீண்டகால பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உக்ரைன் ஃப்ளமிங்கோ மிசைல் வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கின்ற போது அது ஒரு பக்கம் எப்படி தாக்குறாங்க பாருங்க. டிப்ளிட்டடை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யுரேனியம் அதை இப்ப வெடித்து அந்த இடத்துக்கு மக்கள் போக முடியல, இளம் சிவப்பு நிறம். இப்ப இன்னொரு தாக்குதலையும் நடத்துறாங்க. உக்ரைன்ல ஃப்ளமிங்கோ மிசைல் அது தயாரிப்பு நிறம், அது S-400 அதை சொன்னாங்க. இப்போ இந்த ஃப்ளமிங்கோ மிசைல் டிஸ்பிளேஸ்ட் ஏதோ மாற்றும் நடவடிக்கையின் போது ஏற்கனவே டிப்ளிட்டட் யுரேனியம் அடைத்து அது கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இடத்தில் உக்ரைனுடைய ஃப்ளமிங்கோ மிசைல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுத்திருப்பதை அதை உணர்ந்து கொண்ட ரஷ்ய உளவு அமைப்பு ஒரு 3 ஸ்கந்தர் ஏவுகணைகளின் மூலம் பயங்கர தாக்குதலை நடத்திவிட்டார்கள். உள்ள இருந்தே உளவு அமைப்பு சொல்லிட்டான். இதில் இந்த 3 ஸ்கேண்டர் அண்ட் மோடிஃபைடு மாற்றப்பட்ட S-400 மிசைல் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. உக்ரைனை காலி பண்ணிட்டாங்க. ரஷ்யாவுடைய முக்கியமான நிலைகளில் மிக துல்லியமாக கணித்து யுக்ரைனிய இராணுவம் தாக்குதலை ஏற்கனவே நடத்தும் போது ரஷ்யாவுடைய ரிஃபைனரி பெரிய இழப்பு ஏற்பட்டது. கடந்த முறை ரஷ்ய ரிஃபைனரிஸ்ல எதுவுமே நடக்கலை. உலகளவில் சப்ளை செயின்ஸ் ரஷ்யாவின் மூலம் பெரும் தடை ஏற்படுத்தின நேரத்தில் பழிவாங்கி இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே நான் இன்றைக்கு சொன்னது பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய டிப்ளீட்டட் யுரேனியம் மூலமாக இன்ஹீல் பண்ணக்கூடிய கேன்சர் வியாதிகளாக பலர் மாறப்போகிறார்கள். அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா கைவிட்டு விட்டதா? இவர்கள் என்னதான் 80 பில்லியன் கொடுத்தாலும் இந்த போர் 5 ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உக்ரைன் பற்றி எரிகிறது. உக்ரைனில் அணு கழிவுகளை போன்ற டிப்ளீட்டட் யுரேனியம் பை ப்ராடக்ட் ஒன்று. அடுத்து நாம் உங்களுக்கு சொல்வது மிசைல் தளங்கள், அபார்ட்மெண்ட்ஸ், மக்கள் வாழ்கிற அந்த சரௌண்டிங்களில் ஆழமாக வைத்திருக்கிற மேனுஃபேக்சரிங் துல்லியமாக தாக்குகின்ற போது பொதுமக்கள் அழிந்து போய்விட்டார்கள். ஆக மொத்தத்தில் மீண்டும் சொல்லி முடிக்கின்றேன், 2வது உலகப் போரை விட பெரும் சேதாரம். மில்லியன் கணக்கான மக்கள், 1 மில்லியனுக்குள் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் மரித்திருக்கிறார்கள். உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய நாகரிகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நிலையிலும் அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன், ரஷ்யா, உக்ரைன் போன்ற போர் மனித சமூகத்திற்கு இன்றுமல்ல நாளை பெரும் வரலாற்று செய்தியாகும், ஒரு கருப்பு வரலாறாக இருக்கும். இன்னும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.